தாங்க முடியல, படுக்க விடுதா. அம்மா வாமா, வா வா உட்காரு. எங்க உட்காருது? உட்கார மாதிரியா இருக்குது. ஏமா என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? ஒரு பிரச்சனை இல்ல. என் மாமியா கிழவிக்கு உடம்பு சரியில்லை. சும்மா இந்த மனுஷன் என்னையவே பாருன்னு உசரை எடுக்கிறாரு. என்ன சொன்னாலும் அந்த ஆளுக்கு புரியறதும் இல்ல. அது உன் வீட்டுக்காருக்கு அறிவு வேணும். அக்கா தங்கச்சிக்கு தூக்கி தூக்கி அம்மா கொடுக்குதே, நம்ம கிட்ட ஏதாவது கொடுக்குதான்னு நினைச்சு அவங்கள கூப்பிட்டு விட்டணும். நல்லா இல்ல வந்து பாருங்கன்னு. அது உங்க வீட்டுக்காருக்கு தெரியாது. ஏன் நானும் எவ்வளவோ தடவை சொல்லிட்டேன், காது கொடுத்து வாங்க மாட்டாரு. ஏங்க ஏங்க என்ன பண்ணுதா? என்ன மனுஜாவா உள்ள என்ன நாய் நடந்துருக்கு தெரியுமா? உங்க அக்கா வந்திருக்காங்க. அவங்க மாமியாருக்கு உடம்பு சரியில்லையாமா. உங்க அம்மாட்ட வந்து தான் வீட்டுக்காரர் தான் எல்லாம் பண்றாரு பாக்குறாரு அப்படின்னு சொன்னதுக்கு உங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? அவங்க என்னத்த சொல்லியிருப்பாங்க? தான் மகளுக்கு சப்போர்ட்டா தான் பேசியிருப்பாங்க. ஆமாங்க, உங்க அக்காவோட மாமியாரை மட்டும் அவங்க அக்கா தங்கச்சி வந்து பாக்கணுமாமா. அவங்க கிட்ட தானே தெரியாம கொடுக்குறாங்கன்னு. உங்க அம்மா செய்யற வேலையை கரெக்டா சொல்றாங்க. அப்படித்தானே அவங்க மாமியாவும் செய்வாங்கன்னு உங்க அம்மாக்கு கரெக்டா தெரிஞ்சிருக்குங்க. ஏண்டி? அட ஆமாங்க, உண்மைதான். அவங்கள மாதிரி தானே உங்களுக்கும் சொல்லி தரணும், மருமக எனக்கும் சொல்லி தரணும். என் மகளை எல்லாம் கூப்பிட்டு விடு, நான் அவங்களுக்கு தெரியாம நான் கொடுத்துருக்கேன், அவளுக்கு தெரியாம வாங்கிட்டு போயிருக்காருன்னு எந்த மாமியாவது சொல்ல இதே அவங்களுக்கு மகளுக்குன்னு வரும்போது மட்டும் நான் மருமக தான் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. மகளுக்கு வரும்போது மட்டும் தான் மகளோட நாத்தனார் பார்க்கணும்னு சொல்லுவாங்க.